மக்களே வணக்கம். வெல்கம் டு குருதீப் எடுக்க ப்ளஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட். இது 45 டேஸ் நீட் மாஸ்டர் கிராஷ் கோர்ஸ்க்கான பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் டூல்ஸ் இன் ஃபிசிக்ஸ். ஸோ நீட் அண்ட் ஜேஇயில் என்னென்ன பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் டூல்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்ற வீடியோஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2ல் ட்ரிக்னோமெட்ரி அண்ட் ஜியாமெட்ரிக்கில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ ஒவ்வொரு ஷேப்புக்குரிய வால்யூம்ஸ், ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இது எல்லாமே லாஸ்ட் ப்ரீவியஸ் பார்ட் 1 பார்ட் 2ல் பார்த்தோம். இன்றைக்கி டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் இன்டெக்ரல் கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ஸோ கம் ஜாயின் வித் மீ. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற இதில் டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா, லெட் கன்சிடர் அ ஃபங்க்ஷன் y is equal to f of xன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹியர் x is a independent quantity and y is the dependent variable. So x வந்து independent, y தான் என்ன பண்ணுது, x டிபெண்ட் பண்ணி y வந்து சேஞ்ச் ஆக போகுது. if இந்த x என்ன ஆக போகுது அப்படின்னா, varies from xல இருந்து x plus xல இருந்து டெல்டா x அமௌண்ட் சேஞ்ச் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது xல இருந்து x இந்த வேல்யூ பாருங்க, x plus டெல்டா எக்ஸாக சேஞ்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக இவனும் என்ன ஆவான், சேஞ்ச் ஆவான். ஸோ ஒய்யும் என்ன ஆகும், y plus டெல்டா y is equal to f of x plus delta x மாறும். ஸோ x சேஞ்ச் ஆக along with that y also changes. ஸோ ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக எப்படி இருந்தது, y is equal to f of x இனிஷியலாக எப்படி இருந்தது, ஃபைனலாக என்னன்னு இருக்குது, y plus delta y is equal to f of x plus டெல்டா எக்ஸ்ன்னு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்க போகிறோம். தட் இஸ் டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா யூஸ்வலாக நம்ம என்ன பார்ப்போம், ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடு மட்டும் எடுத்துக்கோங்க, லெஃப்ட் சைடு மட்டும் y. ஓகே, ஸோ எவ்வளோ சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்னா, இதுக்கு ரெண்டுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ y ப்ளஸ் டெல்டா ஒய் ஃபைனல் மைனஸ் இனிஷியலாக y, இது லெஃப்ட் சைடு. அண்ட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் மைனஸ் f of x plus delta x minus f of x. ஓகே, ஸோ இப்போ ஈக்குவேஷன் இது மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேஞ்சஸ் டிஃப்ரென்ஸ் நடந்திருக்கு. ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து என்ன ஃபங்க்ஷனாக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர், வெதர் கண்டிஷன், டைமை பொறுத்து என்ன எந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் டெல்டா எக்ஸால் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைடு we have to divide it with delta x. அண்ட் இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன எடுக்க போகிறோம், we have to divide it with delta x. okay, so now இப்போ ஈக்குவேஷன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. now the equation is ஈக்குவேஷன் டெல்டா எக்ஸால், இந்த ஈக்குவேஷனை வந்து டெல்டா எக்ஸால் டிவைட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ்ன்னு ஆகும். இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும், எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் டிவைடட் பை டெல்டா எக்ஸ்ன்னு வரும். ஓகே, now ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் நம்ம லிமிட் கன்சிடர் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா இனிஷியலில் ஆரம்பித்து வெரி வெரி ஸ்மாலர் சேஞ்சஸில் ஆரம்பித்து தான் ஃபைனலாக ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்மாலர் சேஞ்சஸ் என்ன நடந்திருக்கு, ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட் மில்லி செகண்ட்லேயும் என்னென்ன நடந்திருக்கு அந்த சேஞ்சஸ் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம வாட் வி ஹவ் டு யூஸ் லிமிட். பிகாஸ் ஒவ்வொரு ஸ்மாலர் பார்ட்டிகல் சேஞ்சஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் எடுக்க போகிறோம். ஸோ லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிமிட் அப்ளை பண்ண போது பார்த்தீங்கன்னா, திஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் என்ன ஆகுது, லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ண போகிறோம், லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ. ஸோ சேம் வேல்யூ நம்ம போத் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ, இங்கேயும் லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ. அண்ட் இந்த வேல்யூ என்ன இருக்குது, f of x plus delta x minus f of x divided by delta x. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கும் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு, இந்த டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ்க்கும் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ வாங்க. ஸோ இப்போது இந்த லிமிட்டேஷன் இருக்கு இல்லையா, இந்த லிமிட்டேஷன் டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் தான் நம்மளுடைய டெரிவேட்டிவ். ஸோ இந்த டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம டெரிவேட்டிவ். இந்த டெரிவேட்டிவ் யாரை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னாக்க, டிஃப்ரெண்ட் ஆக போகுதுன்னா எக்ஸை பொறுத்து வேரியேட் ஆக போகுது. ஸோ திஸ் லிமிட் டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் இஸ் கால்ட் அஸ் அ டெரிவேட்டிவ் விச் இஸ் சேஞ்ச் திஸ் ஒய், the y value change with respect to x. ஸோ எக்ஸை பொறுத்து தான் இந்த ஒய் வேல்யூ சேஞ்ச் ஆக போகுது. ஸோ ஒய் இஸ் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அண்ட் இதை ஃபுல்லாக இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா, இந்த வேல்யூவை டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸை லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண பிறகு எப்படி எழுதலாம் அப்படின்னா dy by dxன்னு எழுதலாம். ஓகே, dy by
dx அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ அதான் இந்த ஈக்குவேஷனை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, dy by dx அண்ட் the right hand side equation as it is you have to write it. ஓகே, ஸோ வாங்க நெக்ஸ்ட் போகலாம். நம்ம ஜியாமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன். ஸோ டிஃபரன்ஷியேஷனுடைய ஜியாமெட்ரிக்கலாக எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இப்போது இந்த டயக்ராம் பாருங்கள். லெட் y is equal to f of x. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ண போகிறோம். y x சேஞ்ச் ஆக y சேஞ்ச் ஆக போகுதுன்ற ஒரு கிராஃப் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். சூஸ் 2 பாயிண்ட் p x, y அண்ட் q. ஸோ p அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் அண்ட் q அப்படின்ற பாயிண்ட், q வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, p வந்து பார்த்தீங்கன்னா x, yன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே மாதிரி q எங்கே டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருந்து, இதனுடைய எக்ஸில் இருந்து டெல்டா எக்ஸ் டிஸ்டன்ஸும், அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா ஒய்ல இருந்து டெல்டா ஒய் டிஸ்டன்ஸும் சேஞ்சில் இருக்குது. ஸோ பி எக்ஸாக்ட்லி எக்ஸ், ஒயில் தான் இருக்குது. பட் q வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட எக்ஸில் இருந்து டெல்டா எக்ஸும், ஒய் ஆக்சிஸில் வந்து ஒய்லேருந்து டெல்டா ஒய் அமௌண்ட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட வேல்யூ பாருங்கள். choose the p and q value on the curve. The slope of the line in the slope p and q இருக்கு இல்லையா, இதான் அந்த ஸ்லோப். இந்த ஸ்லோப்பில் எவ்வளோ வேரியேஷன் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் பாருங்கள், இதான் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ பீன்ற பாயிண்ட் வந்து எக்ஸ், ஒய் டிஸ்டன்ஸில் இருக்குது. பி இஸ் எக்ஸ், ஒய். ஓகே, அண்ட் க்யூன்ற பாயிண்ட் இங்கே இருக்குது. அதாவது இதை எக்ஸ்லேருந்து டெல்டா எக்ஸும் ஒய்யிலேருந்து டெல்டா ஒய் டிஸ்டன்ஸும் இருக்குது. ஓகே, delta y distance. So we have to connect this curve. Okay, so அதில் இந்த பார்ட்டை மட்டும் எடுப்போம். This is we going to find out slope. So எவ்வளோ ஸ்லோப் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒய் ஆக்சிஸை நோக்கி பேரலாக 2 லைன் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் நோக்கி ஒரு பேரலாக 2 லைன் அண்ட் ஒய் ஆக்சிஸை நோக்கி இந்த 2 பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டையும் மினிமம் பாயிண்ட் அண்ட் மேக்ஸிமம் பாயிண்ட்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ மினிமம் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரலல் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இங்கே மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து ஒரு பேரலல் டு த எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி இங்கே எடுத்துக்கோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து என்னது, டெல்டா எக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஃபைனல், திஸ் இஸ் இனிஷியலாக இருந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்க அப்படின்னா டெல்டா எக்ஸ். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் இந்த ஃபைனல்லேருந்து இந்த இனிஷியலுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா அதுதான் என்னது, டெல்டா ஒய். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ. இதில் ஸ்லோப் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்லோப்போட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ். ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன, எந்த கிராஃப்லனாலும் ஸ்லோப்போட வேல்யூ டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் தான். ஓகே, ஸோ அதை தான் இங்கே எடுக்க போகிறோம். இங்கே டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ். ஸோ டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ வி ஹாவ் டு டூ டேக் டர்ன் தீட்டா. ஸோ இந்த டெல்டா ஒய் டெல்டா எக்ஸ் ஸ்லோப்பு இஸ் நத்திங் பட் எப்படி இருக்குது, இஸ் ஈக்குவலன் டு டர்ன் தீட்டா. ஓகே டியர், ஸோ லிசன் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக. இஃப் நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் the point q approaches p, இந்த q point p பாயிண்ட்டை அப்ரோச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. if the q point approaches p, the slope theta, the turn theta என்ன ஆகுது, of the line pq approaches the slope tangent at the p. ஸோ இந்த இடத்த என்ன ஆகுது அப்படின்னாக்க, இப்போ இப்படி இருந்த டர்ன் தீட்டா என்ன ஆகும் அப்படின்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த q பாயிண்ட் p பாயிண்ட்டை நோக்கி வரும்போது, ஓகே என்ன நம்ம என்ன சொல்லிக்கோம், லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0. இதுக்கான மீனிங் நம்ம இப்போ தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபைனலாக இருந்த சேஞ்சஸ்லேருந்து 0 வேல்யூவுக்கு ரெடியூஸ் ஆக போகிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டெல்டா லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0. ஸோ இந்த சேஞ்சஸ் இன் டெல்டா எக்ஸ் எங்கே வரப்போகுது, 0 அளவுக்கு நம்ம கொண்டு வந்து வைக்க போகிறோம். ஸோ q கம் இன்டு எக்ஸு, ஸோ எக்ஸுக்கு வருது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த q இங்கே p பாயிண்ட்டை நோக்கி வருது அப்படின்னும் போது இந்த டர்ன் தீட்டா ரெடியூஸ் ஆகிட்டே வரும். எக்ஸாக்ட்லி இந்த கோடு என்ன ஆகும், டேஜன் இந்த ஸ்லோப்பை டச் பண்ணி போயிட்டுருக்கும். ஓகே, ஸோ ஸ்லோப்பை டச் பண்ணி போகும். இதை நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி PQ இங்கே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த PQ ரெடியூஸ் ஆகும்போது இப்போ இந்த டேஜென்ட் வந்து இதை டச் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ க்ரீன் கலர் அண்ட் ப்ளூ கலர் போத் ஆர் இன்ன சேம் ஸ்லோப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்னோடய ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் நான் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு பர்டிகுலர் டெல்டா எக்ஸ் சேஞ்சஸ்லேருந்து 0 அதாவது பி பாயிண்ட்டுக்கு ரெடியூஸ் ஆக போகுது. லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 போது அப்போ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். ஸோ வி ஹாவ் டு அப்ளை லிமிட். என்ன ஆக போகுதுன்னு சொன்னோம், டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுது, டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0க்கு வரப்போகுது. ஓகே, அப்படி வந்துச்சு லெஃப்ட் சைடு நம்ம லிமிட் அப்ளை பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்லி வி ஹாவ் டு சப்ஸ்டியூட் டர்ன் தீட்டாவும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆக போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள்.
ஸோ டிஒய் பை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் லிமிட் டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் வந்து என்னன்னு சொன்னோம் டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் எடுக்க போகிறோம். அண்ட் ஆஸ் இட் இஸ் இந்த டென் தீட்டாவையே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா பி பாயிண்ட்டு கியூ பாயிண்ட்டை டச் பண்ணிடுச்சு அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்குன்னு இந்த கிராஃபில் வந்து பாருங்கள். செகண்ட் இயர்ஸ் ஓகே. ஸோ நவ் கியூ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்க்கு வரும்போது அந்த டேன்ஜென்ட் என்ன ஆகுது இதை டச் பண்ணிட்டு போகுது. ஓகே, ஸோ அதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ என்ன ஆகுது டிஒய் பை டிஎக்ஸ் அட் த பாயிண்ட் and the point of the curve gives the slope tangent at the point. என்ன ஆகுது இந்த தீட்டா tangent ஆகுது, இந்த ஸ்லோப்புக்கு tangent ஆகுது. ஓகே, ஸோ தட் இஸ் த ஆக்சுவல் மீனிங். அடுத்து வந்து டிஃப்ரென்ஷியேஷனில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்முலே இன் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ ப்ளூரல் எழுதும்போது ஃபார்முலே எழுதுவோம். ஓகே, ஒவ்வொரு ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டி செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டி பை டிஎக்ஸ். ஓகே, இது ஒரு ஃபங்க்ஷன். இது யாரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை பொறுத்து. எப்போவுமே டினாமினேட்டர் இருக்கிறது தான் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ என்ன வேல்யூ எடுக்க போகிறோம்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் டு த பவர் n எடுக்க போகிறோம். ஸோ இப்படி இருந்ததுன்னா இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னாக்க இந்த எண்ணை வந்து வி ஹாவ் டு கம் டு கோஎஃபிஷியன்ட். ஓகே, கீழே எடுத்துகிட்டு வந்துடணும். அண்ட் இதை என்ன பண்ணலாம், அந்த எக்ஸ் இருக்குது ஆல்ரெடி. ஸோ எக்ஸ் இன்ட்டு -1 இந்த எண்ணை வந்து 1ஆல் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஆஃப் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த எண் என்ன ஆகும் முன்னாடி வந்துடும். ஸோ என் இன்ட்டு எக்ஸ் டு த பவர் இந்த எண்ணை என்ன 1 ரெடியூஸ் ஆகிடும், ஏன்னா கீழே போயிடுச்சு இல்லையா. ஸோ n-1 ரெடியூஸ் ஆகிடும். ஸோ டி பை டிஎக்ஸ் எக்ஸ் டு த பவர் என்னோட ஃபார்முலா என்னது n இன்ட்டு எக்ஸ் டு த பவர் n-1. அண்ட் ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ஏ ஒரு கே இல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஓகே, இதை நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலே டி பை டிஎக்ஸ் கான்ஸ்டன்ட் 0. அடுத்து வந்து பாருங்கள் 1 செகண்ட் இயர்ஸ் என்னுடைய ஸ்க்ரீன் மூவ் ஆக மாட்டேங்குது. ஓகே, எஸ் நவ் இட்ஸ் ஆன் மூவ். ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். அண்ட் ஃபோர்த் பார்ட் பாருங்கள். ஃபோர்த் பார்ட் பார்த்தீங்கன்னா யூவி மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட் கன்சிடர் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்க போகிறோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் u ப்ளஸ் வி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி 2 டேர்ம்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வி கீப் யூவி மெத்தடில் வந்து ஒரு டேர்மை கீப் அப் பண்ணிக்கணும், அடுத்த டேர்மை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் வி ப்ளஸ் யூ போட போகிறோம். ஓகே, அல்லது யூ ப்ளஸ் வி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த யூவி மெத்தடு பாருங்கள். யூவி மெத்தடு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். யூவை கீப் அப் பண்ணும்போது யூவை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ வியை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ டிவி பை டிஎக்ஸ் அதே மாதிரி ப்ளஸ் போட்டு அடுத்த டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிடணும். வியை கீப் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்மில் வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், யூவை கீப் அப் பண்ணோம். இப்போ வியை கீப் அப் பண்ணிவிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ டியூ பை டிஎக்ஸ். ஸோ திஸ் இஸ் த யூவி மெத்தட். ஓகே, ஸோ இந்த யூவி மெத்தடில் பார்த்தீங்கன்னா யூவி மெத்தடில் நம்ம எப்படி எழுதலாம், du by dx. ஸோ dy இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். u plus v என்ன ஆகும், d by dx ஆஃப் u plus v ஃபைனலாக என்ன வந்துடுது பார்த்தீங்கன்னா dy by dx. ஓகே, dy by dx டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இப்போ இதுதான் வந்து ஒய்யோட வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு dx. ஸோ இதனுடைய வேல்யூ பாருங்கள் என்ன ஆயிருக்கு, du x respect to u plus என்ன ஆக போகுது dv by dx. So this is the final formula. So du by dx plus duv by dx. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ yக்கு நான் u minus v போட்டேன்னா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா ஜஸ்ட் சென்டரில் மைனஸ் பண்ணும். தட்ஸ் ஆல். ஸோ du by dx minus dv by dx. தட்ஸ் ஆல். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த வேல்யூ பாருங்கள். y is equal to u by v இருந்ததுன்னா இப்போ ஃபங்க்ஷன் u plus v பார்த்தோம், அடுத்து u minus v பார்த்தோம், இப்போ y is equal to u by v அப்படின்னு இருந்ததுன்னா தென் அதுக்கு வேல்யூ பாருங்கள். One second.
ஸோ இந்த வேல்யூவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளிகேஷனுக்கு பாருங்கள் y is equal to u into v. இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஆல்ரெடி பார்த்தது ப்ளஸில் பார்த்தோம் மைனஸில் பார்த்தோம். ஓகே, இப்போ u into v இருக்கும் போது இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். d by dx of u, v. இதை தான் நம்ம என்னென்னு எடுக்க போகிறோம், uv மெத்தடில் யூஸ் பண்ண போகிறோம். u dv by dx plus v du by dx. ஓகே, ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னா ஒவ்வொரு பார்ட் பார்க்க போகிறோம். u plus v பார்த்தோம், u minus v பார்த்தோம். அடுத்து uவியில் வந்து u வச்சு v வச்சு தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வருது. ஓகே, அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டேர்மை நம்ம விட்டுட்டோம். இதில் k இன்ட்டு k d by dx of k into k to the power n is equal to. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னாக்க இது கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துருங்க. ஸோ யாரை மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்கலன்னா டிஃப்ரென்ஸ் பண்ணலாம்னா எக்ஸ் பவர் n மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ கேவை கீப் இட் அவுட் சைட் ஆஃப் த டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ d x to the power of n by dx. ஓகே, அண்ட் the d power x n ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் டிஃப்ரென்ஷியேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனே அதான் பார்த்தோம். ஓகேவா, ஸோ x என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், k இந்த n வந்து கீழே வந்துடும் அண்ட் x to the power of இது ஒன்று ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் வேல்யூ. ஓகே, ஸோ நோட் இட் டவுன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா du by v நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ du by v பார்த்தோம் அப்படின்னாக்க dy by dx u by vக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் u வச்சுட்டு v uv மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ v வச்சுட்டு uவை பாருங்கள், இது வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ என்ன ஆகும், இங்கே வந்து ப்ளஸில் வரும். பட் இந்த டினாமினேட்டரில் டிவைடில் இருக்கிறதுனால இங்கே வந்து என்ன ஆகிடும், மைனஸ் வரும். அண்டு dy இது என்ன ஆகும், அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா u வச்சு பண்ணியாச்சு. இப்போ d by dx into y அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னவா ரெடியூஸ் ஆகும்னா v ஸ்கொயர்டுன்னு ரெடியூஸ் ஆகும். ஓகே, v ஸ்கொயர். ஸோ இதுக்கு ஓவராலாக ஃபார்முலா பார்த்தீங்கன்னா d by dx of u by v, y is equal to u by v னா ஃபார்முலா என்ன வரும், v du by v du by dx minus u dv by dx and divided by இந்த d by dx into v டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், v ஸ்கொயர்டு. ஓகே, அடுத்து y of sin x என்ன ஃபார்முலா பாருங்கள். y of sin x வந்து பார்த்தீங்கன்னா இப்போது y வந்து sin x கொடுத்துருக்காங்க. ஸோ d by dx of sin x போடுங்க. ஸோ sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா cos x வரும், ப்ளஸ் cos x. ஓகே, இது ஆல்ரெடி ஒரு டேப்லெட் காலம், பெரிய டேப்லெட் காலத்தில் பார்த்தோம். ஸோ அது தீட்டா வச்சு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே டிஃப்ரென்ஷியேஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக பாருங்கள். டிகிரியில் போடும்போது காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா, காஸ் 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா என்னவா மாறும். அதே மாதிரி சைன் 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா, சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அண்ட் சைன் 180 டிகிரி மைனஸ் தீட்டா, சைன் 180 டிகிரி ப்ளஸ் தீட்டா. ஸோ இந்த மாதிரி தீட்டா காம்பினேஷன் வரும்போது கேசஸ் எந்தெந்த மாதிரி தான் தீட்டா சேஞ்சஸ் ஆகும்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லெட் கன்சிடர் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது sin x பார்க்க போகிறோம். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, அதே மாதிரி tan x இப்போ ஒய்க்கு பதிலாக tan x எடுக்க போகிறோம். ஸோ tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர்ட் x. ஓகே, அடுத்து கொஷிக்கனை பண்ணால் மைனஸ் காட் x கொசிக்கன் x, மைனஸ் காட் x கொசிக்கன் x. இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்து sin x சைன் இன்வர்ஸ் ஆஃப் x அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர், 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர். அதே மாதிரி l n x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இதில் n வேல்யூ கான்ஸ்டன்ட். ஸோ அதை வெளியில் எடுத்துருங்க. ஸோ எல் பை எக்ஸ்ன்னு வரும். ஓகேவா, திஸ் இஸ் எல் பை எக்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9th காலம் பாருங்கள். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், காட் எக்ஸை பண்ணால் மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ், அதே மாதிரி சீக்கன் எக்ஸை பண்ணால் டர்ன் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் எக்ஸ். அதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் எடுத்திங்கன்னா 1 by இது என்ன வந்துச்சு, ப்ளஸ் 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர், இது மைனஸ் 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர். அடுத்து இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸே தான் வரும். ஓகே.